அவன் பயந்த இதெல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ்அப்ல போய் எடுத்துட்டு இருந்தேன். நரேனுக்கு இக்வானானா ரொம்ப பிடிக்கும். இந்த ஆரஞ்சு கலர் கையில குடுக்கும்போது கூட, எனக்கு ஒண்ணு வாங்கி தாடி" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ரொம்ப கியூட்டா தான் இருந்துச்சு. எங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா, "உனக்கானையா வளர்க்குறீங்க?" அப்படின்ருவாங்க. இங்க பார்த்தீங்களா? குட்டி டார்டாய்ஸு செம கியூட்டா இருக்குல்ல. அப்புறம் இது வந்து உடும்பு மாரின்னு சொன்னாங்க. ஆனா வந்து எதுவும் கடிக்காது, எதுவும் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இன்னொன்னும் பார்க்கவே பயமா இருந்துச்சுங்க. நான் பேர்ட்ஸ் வேணா தூக்கிக்கிறேன் அப்படின்ட்டேன். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாக்கெட் மங்கியாமா செம்ம கியூட்டா ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. அது பாருங்க எப்படி முழிச்சிட்டு இருக்குன்னு. நரேன் அப்புறம் வந்து கையில வச்சு விளையாடிட்டு இருந்தான். அது பாருங்க சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்துச்சு. யார்ரா இது நம்மள வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ! பொண்ணு மாரியே அப்படியே கியூட்டா அதுக்கு ஸ்கர்ட்லாம் போட்டிருந்தாங்க. ஆனா அதுக்கு வந்து அவ்வளோ வளர்ச்சி இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்ச நேரம் ஓகே நானும் பிடிக்கலாம். இதான் ஒண்ணும் பண்ணாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே பிடிச்சிட்டு இருந்தேங்க. அப்படியே திரும்பி பார்த்தா பெங்கால் கேட்டு போய் தொட்டு பாருங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவனுக்கு என்ன கடுப்போ தெரியல. என்ன தூங்க விடுங்கடா அப்படின்னு கடுப்புல இருந்தான். ஐயோ இந்த பைத்தியக்காரங்கிட்ட மாட்டிட்டு நான் படுற பாடு இருக்குதே. என்ன மனநிலை இருக்கான்னே தெரிய மாட்டேதே. பாடா படுத்துறான். டேய் சைக்கோ சண்முகம், ஆள விடுறா முடியல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபெரட்டு இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்குறப்பலாம் செத்து போன மாரியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்னைக்கு தான் நான் நேர்ல பார்த்துருக்கேன். அவன் எப்பயும் பெட்ஸ பத்தி தாங்க பேசிட்டு இருப்பான். சரி நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கிட்டேன். வாங்கினோனே எனக்கு தோணுன டயலாக் என்ன தெரியுமா? என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி ஏய். அடுத்து பார்த்தீங்கன்னா, பல வெரைட்டி ஆஃப் ஸ்னேக்ஸ் வச்சுருந்தாங்க. ஐயய்யோ! நான்லாம் தொடவே மாட்டேன் சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன். எப்படி தான் கையில வச்சுருக்கானோ தெரிலங்க. சீரியஸாவே வந்து இப்படி வலுவலுன்ட்டு ஒரு மாரியா இருந்துச்சு. அது வேற ஏதோ அனகோண்டா பாம்பாமா. அப்படியே சுத்த ஆரம்பிச்சிருச்சு அவன் கையில. போச்சுடா இன்னைக்கு முடிஞ்சான்டா. என் புருஷனை எதுவும் பண்ணிறாத அப்படி இப்படின்னு அதுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இது ரொம்ப குட்டியான டாட்டாய்ஸ் வந்து பார்த்தோம். செம்ம துரு 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 துருன்னு இருந்துச்சு. கையை காலை ஆட்டிக்கிட்டு. ஆக்சுவலாக நாங்களும் வளர்த்திருக்கோம். சப்பாங்கி மாதிரி படுத்திருக்கே. அது என்னன்னா தவளை. ஐயோ மீண்டும் மீண்டுமா? பாம்பு பார்த்தது போதுவா பேர்ட்ஸ் பார்க்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டேன்.